நான் செய்கிற இந்த எக் ரெசிபிக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸே இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எக் ரெசிபி. எஸ்பெஷலி என்னோடய பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியும் கூட, செய்கிறதும் ரொம்ப ஈஸி. யுஏஇயில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். எக்கில் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா அது ஜிசிசியில் ப்ரொடியூஸ் பண்ண எக்கு. அதில் யுஏஇன் ஸ்டாம்ப் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. ஒருவேளை உங்கள் எக்கில் பிங்க் கலர் இல்லை வேறு ஏதாவது கலர் ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா அது இம்போர்ட்டட் எக்ஸு. அது ஒருவேளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ரீன் கலர் ஸ்டாம்ப் இருக்க எக்கு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் அதே இதில் ப்ரௌன் எக்ஸ் யூஸ் பண்ணுறேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபியில் வந்து நம்ம சீஸும் எக்கும் கலந்து செய்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி பேனில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், ஒரு பிங்க் கலர் ஆனால் போதும், ப்ரௌன் கலர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அடுத்ததாக இதில் தக்காளியுமே நல்ல ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அடுத்ததாக இதில் காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் சேர்ப்போம். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து கூடவே மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா மேல் பகுதியை சமன் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்படின்னா தான் நம்ம அடுத்து முட்டை ஊற்றும் போது அடியில் போகாத முட்டை. நல்லா அந்த மாதிரி சமன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலாப்பில் நம்ம அடிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா முட்டை, அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து சமன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா இதில் அன்ப்ராசஸ்டு நேச்சுரல் சீஸ் எடுத்து அதை நல்லா துருவி விட்டுக்கோங்க மேலாப்பில். ஜஸ்ட்டு மேல் பகுதி நல்லா கவர் ஆகிற மாதிரி சீஸ் துருவி சேர்த்ததுக்கப்புறமா வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அதை நல்லா அடுக்கி வச்சு அதுக்கு மேலாப்பில் பச்சை மிளகா, பொடியாக வெட்டினா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு நல்லா சிம்லையே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சீஸி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.